அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இதுதான் சீமானை அரசியல் ஆசான் என அழைக்க காரணம். இந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 தேர்தல் முடிவுகள் அப்படின்றது நம்ம யாருமே எதிர்பார்க்காம நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாம 2026 தேர்தல் முடிவுகள் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு பாதகமாக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த எல்லா விஷயத்தையுமே முன்கூட்டியே சீமான் கணிச்சிருக்காரு அப்படின்றதா நம்ம அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. அதாவது 2026 தேர்தல் முடிவுகள் இதுவாக தான் இருக்க போகுது. விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்றத சீமான் அவர்கள் முன்கூட்டியே கணித்து இருக்காரு அப்படின்றத நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. அதாவது 26 தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தோண்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் தற்போது சீமான் அவர்கள் மே 18 நடக்க போற இணையச்சி பொதுக்கூட்டத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியுடைய 2.0 நீங்க பாப்பீங்க அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய தோல்வியை தாண்டி மறுபடியும் மீண்டு வந்துட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் ஊட்டுற மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் இருந்தாரு அப்படின்னும், அதாவது நமக்கு தோல்வி வரப்போவது உறுதி அப்படின்னும், ஆனா வாக்கு வங்கி குறையும் அப்படின்றது நாங்க எதிர்பார்க்கல. ஆனா நம்ம தோல்வி விட்டுறாலும் நம்ம நாம் தமிழ் கட்சியை கலைச்சிட்டு போவது குறித்தோ அல்லது கூட்டணி குறித்தோ யோசிக்காம நம்ம அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கணும் அப்படின்னும், அதாவது விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாரு, இதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சியை மக்களிடம் ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே நிர்வாகிகளுக்கு சொன்னது மட்டும் இல்லாம துவண்டு போயிடாம இருக்கிறதுக்கு நிறையவே ஊக்குவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சீமான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சீமான் தான் ஒரு பெரிய துயரத்தில் இருப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்படுற மாதிரி சீமானுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது உண்மையிலேயே வியக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு தலைவன் அப்படின்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா வகையிலுமே முன்னுதாரணமாக சீமான் இருக்கும்போது எதனால தமிழ்நாட்டு மக்கள் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு தர்றதை யோசிக்க கூட மாட்டாங்க அப்படின்றத ஒரு பெரிய குழப்பமாக இருந்துட்டு இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் 20 லட்சம் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும் அப்படின்றத சீமான் அவர்கள் நினைக்கக்கூடிய முதல் விஷயமாகவும் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிர்வாகிகள் ஒருத்தர் கூட சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாள்தோறும் தொலைபேசி மூலம் அழைப்பு கொண்டு என்ன நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா தகவலுமே கேட்டுட்டு இருக்காரு சீமான். அது மட்டும் இல்லாம ஒரு சில நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 இருந்து 30,000 வாக்குகளை அந்தந்த பகுதியில் வாங்கி இருக்கிறது அப்படின்றது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தாண்டா அப்படின்னு இன்னும் தீவிரமாக நீங்க களத்தில் ஈடுபடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம கடைசியாக தான் சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான பாயிண்டையும் சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப என்னென்ன தொகுதியில் என்னென்ன வேட்பாளர்கள் இருந்தாங்களோ அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அந்தந்த தொகுதியில அவங்களால நீட்டிக்க முடியும் அப்படின்னும், அந்தந்த தொகுதிகளை பாத்துக்கிறது மட்டும் தான் அவங்களுடைய வேலையாக இருக்கணும் அப்படின்னும், இனிமே அது உன்னுடைய தொகுதி, நீ எப்போதுமே அந்த தொகுதியில் தான் இருக்கணும் அப்படின்றதும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. எப்போதுமே இல்லாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு களமிறங்க போறாங்க அப்படின்றத தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய இந்த விடாமுயற்சி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.